இந்த ஷஅபான் ரமதானில் முயற்சி செய்ய வேண்டிய மூன்றாவது அமல் சகோதரர்களே, ஃபர்லான தொழுகையை முடித்து விட்டு அந்த இடத்துல அமர்ந்திருக்கும். ஒரு நாளும் தொழுகையை முடிச்சிட்டு ஓடக்கூடாது, அது நல்ல பழக்கம் இல்லை. ஃபர்லான 5 நேர தொழுகையை முடித்துட்டு அல்லாஹ்ட உதவி இறங்குற நேரம் அது. நீங்க கனடாவில் பாப்பீங்க, அவசரமா ஒரு துஆ ஓதிட்டுவாங்க, எல்லாரும் வீட்டு ஓடுவாங்க. அந்த பழக்கத்தை நாங்க மாற்றோம். மக்கள் போற மாதிரி நாங்க போறது இல்லை, நாங்க போறது இஸ்லாம் சொல்றத போல. ஃபர்லான தொழுகையை தொழுதுட்டு சகோதரர்களே, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹ், இஸ்திக்ஃபார் செய்றது. اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. دعاء ودرد. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. ஓதுறது. ஆயத்துல் குர்சி ஓதுறது. ஆயத்துல் குர்சி ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஓதுவோமாக இருந்தால் எங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் தடையாக இருப்பது மரணம் மாத்திரம்தான். அந்த அளவு அமல். குல் சூரா ஓதுறது. குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33. அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். மக்ரிப் சுபஹ் தொழுகைக்கு பிறகு அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் 7 தடவை. எவ்வளவு பெரிய துஆக்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் தொழுகையை முடித்துட்டு உட்கார்ந்து இருப்பாரோ மலக்குகள் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னி, இவருடைய பாவத்தை மன்னி இறக்கப்படியா அல்லாஹ். மூன்றாவது அமல் சகோதரர்களே,